திருமணம் கோபுரம் சூத்திரம் மண்ணோ ஈச்சு சதாக்கு பண்ண எப்படி தெரியுது? நல்லா குடுக்கிற இடத்துல எப்படி மந்திரம் வரும்? எப்படி வரும்? குடுக்காத இடத்துல எப்படி மந்திரம் வரும்? தெரியுமோ? எப்படி சாமி நல்லா பீக்கங்க, முடலக்கா, அவரக்கா, பச்சரிசி இதெல்லாம் அதிகமா குடுக்கிற இடத்துல சுக்கா மரதனம் விஷ்ணு சசிவரணம் சதுரபட்சம் ஜாகே அழகரபட்சன்யா உமா பார்வதி நமஸ்தோ நன்னா இருந்துக்கோ. சூப்பருங்க. ஒரு இல்லாத சாமி, ஒரு இல்லாத உங்க பாட்டிக்கு சிதி கொடுக்க போனேன். திதி கொடுக்க போனேன். அந்த நேரத்துல என்னடா கொண்டாந்து கொடுக்குற? நான் படி பச்சரிசி நாள் போனோம். என்னது ஒன்னே கடுவா தர்ச்சனை துண்டு இல்ல வாழையில அதுக்கு தகுந்த முந்திரம் தான் சொல்லுவோம். நேத்திரபாவா நேத்திரபாவா இவன் பொண்டாட்டி திங்கணும், பிள்ளை கையில குடிக்கணும். சுகிபா ஒரு இல்லாதவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அஞ்சு ஏற்கனவே ஒரு ஐயரு சாபம் விட்டுதான் குடும்பம் கூட்டி சிறப்பு கிடக்குது. பார்த்தா அதை பார்த்தா எப்படி தெரியுது? உங்க ஐயரே ஐயரே தான் ஐயரை பகல் முக்காங்க 60 பவுன் தூக்கிட்டு பண்ண மாதிரி தருது. நீங்க ஆளு யாருக்கு ஒண்ணு தெரியல. 9 நவகரம் கலிபட்டாயா? அதுல நான் ஒருவர். நான் தான் சுக்கிர பகவான். சுக்கிர பகவான். ஆமா சுக்கிரன் திசை. நல்லா இரு நல்லா இரு நல்லா இரு. சுக்கிரன் திசை அப்படி இருக்க சுக்கிர பகவான இருந்த எண்ணெய் விஷ்ணுவராக உருவமாறி வர சொல்லி இருக்கிறார் மண்டலேஸ்வரர். இந்த சனிவார விரதத்துல முதல் கதாநாயகன் என்ன தூக்கி வைத்தார் சொல்லிட்டு பாப்போம். சுக்கிர பகவான் ஐயராக வந்திருக்கிறார். அப்படியா? சீக்கிரம் கொண்டா. என்னடா வர சொன்னாரா? போயிட்டு வருகிறேன். மண்டலேஸ்வரா தன்னுடைய பாதத்திற்கு உங்களுடைய சுக்கிர பகவான் கோடான கூடி மங்களம் இந்த பாராகிய பிரபஞ்சத்தில் உன் புகழ் என்றும் குறையாமல் சுபட்சமாக நீ வாழ்க்கிறார். என்ன யுத்தம் உருவத்தோடு சுக்கிர பகவானை இருந்த என்னை விஷ்ணுவராக வர சொல்லியிருக்கிறேன். என்ன காரணம்? சுக்கிரா நாம் தொடர்ந்து இருப்பது அயோத்தி மன்னன். நான் பிறந்த நாள் எனக்கென்று ஒதுக்கப்பட்ட வாரம் என்னாலில் விரதம் முடிந்து பகவானுக்கு அர்ப்பணிக்கிறார். அன்னவனை நான் தொடர்ந்து நாடு நகரங்களை இழந்து அடவியான கானகத்திற்கு வந்துவிட்டார். ஆனால் சரிவார விரதம் இன்றைக்கோ சரிவார விரதம் இருந்தால் சரிவார விரதத்தை மகிழ்ந்தாகும். அப்படி இருக்காவிட்டால் அந்த பஞ்சவா பாதகன் கிராமணம் யாராவது ஒரு அடிபக்தர் கொடுத்தாலும் அந்த சனிவார விரதம் சரியாகும். அதனால ஏன் மாய்கால ஒரு அரிபக்தரும் கானகத்துல காட்ட இல்ல. இப்ப அவன் மட்டும் அழைஞ்சிட்டு இருக்கிறான். இந்த நேரத்துல ஒரு அரிபக்தராக போய் அவனுக்கு காட்சி சரி அகமகிழ்ந்து அவன் குடிசலுக்கு ஒண்ணு அழைப்பா. சரி போ காட்டுல விரதம் இருக்கிற இது எங்க விரதம் சனிவார விரதம். அந்த விரதத்தை எனக்கு கொடுத்துருக்கு இல்ல முடியாதுமா. சரி காட்டுல வீட்டுல விரதம் இருக்கிறவங்க நாடு நகரத்துல இருக்கவங்க மரகதி வர பதார்த்தங்கள் வச்சா போதும். ஆனா கானகதி என்ன பண்ணுவாங்க? பலிடுவாங்க. அங்க விஷம் அதாவது ஏதாவது சந்துக்களை அடிச்சு அதை பரிமாறி வச்சாதான் அந்த கானக தெய்வங்களுக்கு அது திருப்தி ஆகும். நீ கானகத்துல விரதம் இருக்கிற அதனால மது மாமிசங்களை வச்சு படிச்சுனா இந்த விரதத்தை பங்குடுவேன். ஏன் தெரியுமா? குலை களவு கல் காம மதம் ஆச்சரியம் சொல்லக்கூடிய 5 வித பஞ்சமா பாதைகளை நீ செஞ்சுவா அவன் சனி விரதம் இருக்கான். அந்த விரதத்தை நமக்கு கொடுக்கணும். இல்லைன்னா அந்த விரதத்தை கெடுக்கணும். நம்ம வேலை வேண்டிய வேலை தான். அதனால நீ போய் கொடுத்தாது விட்டு
இருக்கிற என்ன பஞ்சமா பாதனை செய்து ஏதாவது ஒண்ணு செய்தா நான் விரதத்தை சாப்பிடுறேன் அப்படின்னு இல்ல முடியாதுன்னா சரி உன் மனைவிய எனக்கு பணிவிட வேலைக்கு அனுப்பிவிடு அப்பனா இந்த விரதத்தை பங்கிடு அப்படின்னு சொல்லி அப்ப அவன் சொல்லுவான் என் மனைவியே போனாலும் சரி என் பிள்ளையே போனாலும் சரி இந்த சனிவார விரதத்தை விட மாட்டான் இருப்போம்பா சரி சனிவார விரதம் இருந்துடலாம் அதனால தப்பு இல்ல விரதத்தை பங்கிட்டுறேன் உன் மனைவி அழிச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி அழிச்சிட்டு கிரகமண்டல கொண்டு பத்திரமா ஓடி ஓடி தேடி தேடி பார்க்கிறேன் ஒரு அறிபக்தர் கூட என் கண்ணுக்கு புலப்படவில்லையே ஐயா மாயமாயே ஒருவர் கூட என் கண்ணுக்கு புறப்படவில்லை. 3 நாளாச்சு சாப்பிட்டு ஐயோ வயிறு வத்திக்கிச்சு 3 நாளாச்சு சாப்பிட்டு 3 நாளாச்சு காட்டில் நாட்டு செய்யும் தேடி கலைச்சுனான் இங்கு நின்று பார்த்திருக்கும் போது மரதனா உனை அனுப்பினாரோ இந்த பாதியன் குறையகத்த நாட்டமாய் வந்த நாதனே நின்றால் நான் இந்த காடெல்லாம் தேடி அழைத்து கவலையோடு இருக்கும் நாராயணன் தான் உன்னை அனுப்பி வச்சாரு போகின்ற வழியில பசி அதிகமா நீ போறியா இன்னும் ஏராளமான பேர் வந்து அதாவது என்னுடைய பண்ணையில நான் பகவான் நாராயணுக்கு செய்யப்படியான விதத்தை சாப்பிட்டு போவாங்க ஒரு காரணத்தா மகாராஜா நாகவாணி மகராஜனா இருந்த அது இருக்கட்டும் நிறைய பேருக்கு சாப்பாடு போடக்கூடிய வள்ளல் நீதானா 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 மனசுல நினைச்சால் நான் தான் அந்த மாதிரி ஒன்று நான் பின்னங்கள் இல்லாமலே சீக்கிரமா வந்ததுமே கைக்கு தண்ணி பத்தியா மகாராஜரே குட்டி யாரு
மனைவியாகி ஜானி. ஐயர்வாள் யாரா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் அப்படிதான் கூப்பிடுவாங்க. சொல்லு யாரு? மகனாகி சாந்தசீல். நல்லா இருக்கு, நல்லா இருக்குமா? நாராயண கோபாலம். நாராயண கோபாலம். நாராயண கோபாலம் சொன்னதும் உனக்கு ஓப்பாலம். நேபாளம் ஆகுது, பாகிஸ்தான். நேபாளம் பாகிஸ்தான் அங்கேயே போறாங்க. சாப்பிடலாமா? ஒரு நாளைக்கு அட பாவி, அட சண்டாளம், அட பாவி, அட போடு போடு. மூணு நாள் ஆச்சு மூணு நாளா போட்டு போத்துவாங்க அக்காவை. மூணு நாள் ஆச்சுரா சாப்பிட்டு. இதெல்லாம் நான் இது சாப்பாடா? இது எவன் தான் சாப்பிடுவான்? இது எவன் சாப்பிடுவான்? செய்தது இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடிய பொருளானது. அண்ணன் விட்டு உலகம் என்னடா பேர் எடுத்த அந்த நல்லவன் என்று நான் நம்பி கத்திரிக்காய்க்கு, பிச்சினாருக்கு, அவரைக்காய்க்கு, புடலங்காய்க்கு. அந்த கத்திரிக்காய் புழு நின்றுதான் சாப்பிடுவானா? நான் சாப்பிடக்கூடிய பொருள் ஏதாவது உண்டா? ஐயா இந்த வீதமாக உலகம் பூரா சோறு போட்டு பேர் எடுத்தவனானா பாவி சண்டாளான் கட்டியா சாமி இதெல்லாம் இந்த காய்கறி பதார்த்தம் நான் சாப்பிட மாட்டேன். நான் சாப்பிடக்கூடிய சொல்லுங்க, ஒரு நிமிஷத்துல தயார் சொல்லுங்க சுவாமி. இந்த மரக்கறி பதார்த்தம் நானும் செய்யற விரதம் இந்த 32 காய்கறி பதார்த்தம் சொல்லி இட்டுட்டு வந்து இது வந்து ஐயர்வாள் சாப்பிட மாட்டான். என்ன சாப்பிடுங்க? ஐயர்வாள் சாப்பிடவே வேற என்ன சுவாமி? உடனே செய்து தருவீங்களா? ஒரே ஒரு பன்னிக்கறி துண்டு ஒண்ணு சாமிக்கு விருது இருக்கிறது ஒரு பன்னிகர் துணி நியாயமாக ஒரே ஒரு கருவாட்டு மண்டை ஒண்ணு சுட்டு கொடு. கருவாட்டு மண்டை ஏதாவது சாட்டி புட்டுங்க. சரி அதான் சொல்லு. ஒரு போட்ட பாட்டு பஞ்சமா பாதம் மூளை கிடைச்ச சாராயம் போட்டு நாராயணா கோவிந்தா சாமி வந்து நம்ம
இன்பமாய் மனமகிழ்ந்து ஐயர் சாப்பிட போறதுதான் கேட்பான். சக்கரை பண்ணா எவனா சாப்பிடுவான்? சம்பளத்தோடு மாமி சங்கர் மகிழ்ந்தென்னை கேட்டீரையா, இவைகளை அறிந்தினாலே இதுவே பொன்னாக பாதகம். பாவசாமி ஐயோ பொன்னாக பாதகம் அறிந்து பற்றியே யோகமோ ஐயோ மது மாது சூது மாமிஷம் கொலை என்பது பஞ்சமா பாவங்களில் ஒன்று. இது எல்லாம் நீக்கிறான் செய்யும்படியாரும் தான் சனிவார விரதம். நீங்க அதை உடனே கேட்கறீங்களா? பாவ சரி, நீ அதெல்லாம் கொடுக்க வேணாம். இந்த விரதம் யாருக்காக செய்யற? பகவான் ஆகிய ஸ்ரீமன் நாராயணனுக்கு. அந்த நாராயணனுக்கு இந்த விரதம் நீ செய்யற. அந்த விரதத்தை கூட நான் சாப்பிடுகிறேன். மாமி, என் உயிரே போனாலும் சரிதான், உயிரை கேட்டாலும் கொடுப்பதே ஒழிய விரதத்தை இந்த நாராயணன் தவிர வேறு ஒரு கொடுக்க மாட்டேன். இன்னும் ஒண்ணு சொல்லிட்டு என்ன ஐயா, கண்டமிக்கு உள்ளதை கேளோ விரதத்தை மட்டும் கேட்காது. பசி அதிகமா இருக்கு. உனக்கு பசி அதிகமா இருக்குதா? உனக்கா வயிறு குழப்பதா? கம்ப்ளீட் நான் 3 நாள் ஆச்சுடா. உனக்கு பசி அதிகமா இருந்தா அதை வர தோட்டக்கட்டை பீ கிடக்கு போய் சாப்பிடுறேன். கம்ப்ளீட் பசி தின்னு காட்டுங்க, நான் சாப்பிடுறேன். நான் தின்னு காட்டினா அப்புறமா நீ சாப்பிடுற. இது அருமையான வார்த்தைடா சொல்லு பையன். டேய் சரி, அந்த விரதத்தை நீ குடிக்கிறது எதை கேட்டாலும் நீ விரதத்தை குடுக்க வேணாம். அந்த விரதத்தை கொடுத்தன்னு சும்மா போய் சொன்னா அது எப்படி? வாயால சொன்னா தாயார வித்து கொடுக்கணும். கொடுத்தன்னு சொன்னா அது நாராயணனுக்கு அர்ப்பணம் ஆகாது. சரி, உன் மனைவியாகிய ஜானகியா தாரவத்தை கூட நான் சாப்பிடுகிறேன். அப்படி ஜானகி உங்களுக்கு தாரை பார்த்து உங்கள் பின்னாரன் பத்தையா. இப்ப கூட தம்பி நான் சொன்னாலும் சாப்பாடு மாதிரியே சாப்பிடுறாரா? நல்லா சாப்பிடுங்க ஐயா, நல்லா சாப்பிடுங்க. குத்துல கீழே வந்து சாப்பிடுங்க. நான் ரெடி ஆகிட்டேன். சீக்கிரமா பொண்டாட்டி ரெடி பண்ணு.